ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு மேல என்னடி வேணும்? அந்த மனுஷன் கட்டின தாலி இல்லாம இருக்கேனே. நகையும் கழுத்துமா இருக்க சொல்ல அந்த மனுஷன் சொல்லுவாரு, ஹம்சா நடமாடுற நகை கடை மாதிரி இருக்கேன்னு. இப்போ இவ்வளவு ஏண்டி உன் கழுத்த பாருடி. நீ என்னைக்குடி இந்த வீட்டுல இப்படி இருந்திருக்க? இப்ப யார் செஞ்ச புண்ணியமோ அவளுக்கு விஷயம் தெரிஞ்ச லெட்டர் போட்டிருக்கா. அவ வந்துதான் உங்க அப்பாவோட மரியாதையை காப்பாத்த முடியும். விடிஞ்சதும் முக்கம்பா நட்டதும் கையோட கோயில் நகை எல்லாத்தையும் கொடுக்கலன்னா ஊரு முன்னாடி மொத்த குடும்பமும் அசிங்கப்பட்டு தாண்டி நிக்கணும். கதிர் வேற ஊருக்காரங்க கிட்ட தண்ணியில் அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கான். இப்ப வரைக்கும் புள்ள பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருக்கான். இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம எதையோ அரைச்சு குடிச்சிட்டு வேங்குற பைத்தியக்காரி. இந்த வெங்காய நியாயமெல்லாம் வச்சு ஏன் மனச மாத்திடலாம் நீ நினைச்சிட்டு இருக்காத. எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது பாட்டி. அந்த ஆள் பொண்ணு வந்துதான் என் உயிரை காப்பாத்தணும்லாம் ஒரு அவசியமும் இல்ல. அந்த ஆள் நமக்கு செஞ்சுட்டு போன துரோகத்துக்கு அவன் பொண்ணு இல்ல, அவன் சம்பந்தப்பட்ட யாரும் இந்த ஊருக்குள்ள வர்றத சத்தியமா என்னால ஏத்துக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு, வர வேண்டாம், வராது. கதிர், இப்ப அந்த பொண்ணு வரதே இந்த பிரச்சனையெல்லாம் தீக்கிறதுக்கு தான். இப்போ காஞ்சனாவோட சதி வலையில இந்த குடும்பம் முழுசா மாட்டிட்டு இருக்கு. இப்படி ஒரு சூழல்ல அந்த பொண்ணையும் நம்ம ஏத்துக்கலனா அப்புறம் எப்படிதான் இதை சரி பண்றது? ஏய், நீ பேசாத. இத்தனை நாளா ஐடியா பண்றேன்னு மங்களம் பாடிட்டு இன்னைக்கு எங்க அம்மா கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கியா? சரிடி, நீ சொல்றதுக்கே நான் வரேன். இப்ப அவளை வேண்டான்னு நம்ம விரட்டி அடிச்சா இப்ப பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு என்ன வழி இருக்கு? அத நீ சொல்லு. ஏய் சொல்லுடி. நாம இப்ப இருக்கிற நிலைமையில வேணுமா வேண்டாங்கிற முடிவெல்லாம் எடுக்கவே முடியாது. நம்ம வரட்டு பிடிவதத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு வரப்போற தேவதைய வரவேற்கிற வழியா பாப்போம். இது தேவதையோ? ஏதாவது சொல்லிட போறேன். தேவதையோ? தேவதை? யார் தேவதை? எவ தேவதை? அவள சாத்தம். ஏண்டி, நான் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க போறேன்ற சந்தோஷத்துல சொன்னா போற போக்குல சொன்ன வார்த்தையை பிடிச்சிட்டு தொங்கிட்டு கிடக்குற. சாத்தா நம்மள சாத்தான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த லெட்டர் நம்மளை காப்பாத்த வந்ததா தான் நான் நினைக்கிறேன். நீ சும்மா மறந்து பிடிக்காம பேசாம இரு. பாட்டி, நீ என்ன வேணாலும் சொல்லு. அவ வந்துதான் நம்மளை காப்பாத்த முடியும்னா அதுக்கு அம்மா சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு போயிடலாம். இந்த பாரு, இந்த விஷயம் மட்டும் தாத்தாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் இந்த ஊருக்குள்ளேயே அவளை வரவிட மாட்டாரு. அவருக்கு எப்படியா தெரியும்? நாம யாராவது சொன்னாதானே தெரியும். நாளைக்கு அவ நேரா கோயிலுக்கு தான் வரேன் இருக்கா. அது வரைக்கும் உங்க தாத்தா கிட்ட இது யாரும் சொல்லாம மறைச்சிடுவோம். வந்தவ எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டான்னு தெரிஞ்சா உங்க தாத்தாவே அமைதியாயிடுவாரு. அது வரைக்கும் இந்த லெட்டர் வந்த விஷயத்தையோ அவ வந்து பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொன்ன விஷயத்தையோ யார் அவர்கிட்ட மூச்சு விடக்கூடாது. ஆமா ஆமா, யாரும் மூச்சு விடக்கூடாது. கிழவங்காதுல ஏதாவது விழுந்துட்டா தப்பாயிரும்ல. எனக்கு தெரியாமலே அவளை வர வச்சு பிரச்சனையை முடிச்சிருங்க. அப்புறம் இந்த மானங்கட்ட சிதம்பரம் ஓடி போன மகவழி பேத்தி வந்துதான் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சான்னு ஈன ரோசம் எல்லாம் மழுங்கி போய், அதுவும் சரி நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு இருந்துருவான். எனக்கு எதுக்கு மானம் மரியாதை ரோசம் எல்லாம்? அப்படிதானே நினைச்சிட்ட அம்சா? அப்பா, அம்மா பேசினதெல்லாம் கேட்டீங்களா?
அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்களாப்பா? அந்த போடி போனவ சங்கத்தமே வேணான்னு தலை முழுகிட்டு இத்தனை வருஷமா நம்ம இருக்கோம். அவன் பெத்த பொண்ணு இங்க வருவாளா, நம்ம சொத்தமிட்டு கொடுப்பாளா, நம்மெல்லாம் அவ பின்னாடி நிக்கணுமா, லெட்டர் போட்டிருக்கா, அது சரின்னு சொல்றாங்கப்பா. ரங்கா, உனக்கே இவ்வளவு கோபம் இருக்க, உன்னை பெத்தவன் இந்த அப்பன். உன்னை விட எனக்கு கோபமும் ரோசமும் அதிகமா இருக்கு. நீ உன் வயசு கொட்டிட்ட, நான் உள்ள வச்சு அழுத்தி அழுதுகிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம என் உடல்நிலை வேற சரியில்லைல்ல, அதனால எதுவும் பேச முடியாம எல்லாத்தையும் கேட்டு அமைதியா இருக்கேன். என்னங்க பேசுறீங்க நீங்க? இப்ப என்ன, அவ என்ன நம்ம ஊர் திருவிழாவை பார்க்க வரா? ஏதோ உங்க மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் இருக்கிற பாசத்தினால இங்க இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்காக வரேன்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்கா. வந்து பிரச்சனையை தீர்த்துட்டு போகட்டுமே. கதிர் எப்படி சத்தியத்தை பண்ணிட்டு நிக்கிறான்னு பாத்தீங்கல்ல. நாளைக்கு அவனுக்கு ஒண்ணுன்னா நம்மளால தாங்கிக்க முடியுமா? அதனாலதான் அதுக்கு என்ன செய்யணும் தெரியாம முடியாம இந்த சிதம்பரம் சடமா நின்னுகிட்டு இருக்கேன். தாத்தா, ஆமாப்பா, இருக்கிற சொத்தை ஒன்ன 10 ஆக்கணும்னு கடுமையா உழைச்சன தவிர ஒன்ன கூட என் பேர்ல எழுதி வைக்கணும்னு நினைக்கலையேப்பா. அப்படி பண்ணாததுக்கு தண்டனைய இப்ப அனுபவிக்கிறேன். யாரு மூஞ்சில வாழ்நாளெல்லாம் முழிக்க கூடாதுன்னு இருந்தனோ அவன் பொண்ணு இங்க வந்து பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்க போறாளாம் அப்படின்னு கடிதம் போட்டிருக்கா. அவளை வரவிடாம தடுத்து நிறுத்த கையால் ஆகாதவனா நின்னுகிட்டு இருக்கனப்பா. ஆனா ஒன்னம்சா நல்லா கேட்டுக்க, அவனையும் சரி அவன் சம்பந்தப்பட்ட உறவையும் சரி எந்த காலத்திலையும் நான் ஏத்துக்கிடுவேன் மட்டும் கனவுல கூட நினைக்காத. அப்படி நினைச்சா அது உன்னோட முட்டாள்தனம். நான் இருக்கிற காலம் வரைக்கும் அது நடக்காது. ஏங்க, அவன் தப்பு பண்ணினா கூட அவன் பெத்த மக என்னங்க தப்பு பண்ணா? அது மட்டும் இல்லாம அவன் நம்ம பேத்திங்க. மகனே நான் இல்லைங்கிறேன், அப்புறம் பேத்தி எங்க இருந்து வந்தா? அப்படிப்பட்ட உறவெல்லாம் வேண்டாம்னு தான் தலைமுழுகி ரொம்ப வருஷம் ஆச்சே. எங்க இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதையே பேசிட்டு இருப்பீங்க? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவனை நீங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டு தாங்க ஆகணும். இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறியா? இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவன் பண்ண துரோகத்தையும் பாவத்தையும் நான் மன்னிக்கவே மாட்டேன். இதுக்கு மேல இந்த வீட்டுல யாரும் அவன் பேச்ச பேசக்கூடாது.